மற்றும் ஒரு அண்மை செய்தி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். புயல் கரையை கடந்து இருக்கக்கூடிய நிலையில் அது கடந்த 2 மணி நேரத்திற்கு முன்னதாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. மேலும் அடுத்த 6 மணி நேரத்திற்கு இது நீட்டிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரி ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரையில் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நீட்டித்து வரக்கூடிய நிலையில் இன்று பொறுத்தவரையிலும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், ஈரோடு, நாமக்கல், அதே போல நீலகிரி, திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புயல் கரையை கடந்து அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கக்கூடிய நிலையிலும் 3 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்று சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை அதே போல நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கும், அதே போல ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.